அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உள்ளூராட்சி அமைப்பு தேர்தல் 6ஆம் தேதி நடைபெற்று முடிவடைந்து விட்டன. இருந்த பொழுதிலும் அந்த தேர்தல் மழை ஓய்ந்த பிறகும் கூட அதன் தூறல்கள் ஏற்படும் துளிர்களும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது இந்த தேர்தலுக்கு பிற்பாடு யார் நிர்வாகத்தை அமைப்பது, எந்த கட்சி நிர்வாகத்தை அமைப்பது என்ற ஒரு விடயம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே புத்தள மாநகர சபை தொடர்பாக என்னுடைய நிலைப்பாடுகளை அவதானிப்போலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். இந்த தேர்தலிலே புத்தளத்தில் 11 வட்டாரங்கள். அந்த 11 வட்டாரங்களில் வட்டார முறையின்படி அந்த 60% என்ற கணிப்புக்குள் 11 வட்டாரங்களில் 7 வட்டாரங்களே என்பிபி என்ற திசை காட்டி, அதாவது ஆளும் அரசாங்கத்தின் கட்சி 7 வட்டாரங்களை கைப்பற்றியுள்ளது. இதர தேசிய கட்சிகள் 2 கட்சிகள் ஒன்று என்ற வட்டாரத்தையும், இன்னொரு கட்சி 2 வட்டாரங்களையுமாக 11 வட்டாரங்களை சுவீகரித்து கொண்டுள்ளன. இதற்கு பிற்பாடு அந்த 40% என்ற பிரதிநிதித்துவத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த சட்ட முறைமையின் கீழ் என்பிபி எந்தவித ஆசனத்தையும் பெறவில்லை. ஏனைய கட்சிகள் உதாரணமாக வட்டாரத்தை வெல்லாத, ஒரு வட்டாரத்தையும் கூட வெற்றி பெறாத, மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் கூட ஓரிரு ஆசனங்களை பெற்றுள்ளது, லிஸ்ட் பி என்ற அடிப்படையில். இந்த அடிப்படையிலே புத்தளத்தில் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆக குறைந்தது 10 ஆசனங்கள் தேவைப்படுகின்றது. அது இப்பொழுது புத்தளத்தில் என்பிபி என்ற திசை காட்டி இருப்பது 7 ஆசனங்கள். ஆகிய அவர்கள் வேறு யாருடனும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும், அல்லது அவர்கள் எதிர்கட்சியிலே அமர வேண்டும். இந்த கட்டத்தில் தான் பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது இயற்கையாக சாதாரணமாக அரசியல் சூழ்நிலையிலே நடத்தப்படும் ஒரு விடயம். ஆனால் இன்று புத்தளத்திலே இந்த தேசிய கட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட எந்த கட்சிகளுடனும் என்பிபி திசை காட்டி சேர்ந்து ஆட்சி அமைப்பதில்லை அல்லது நிர்வாகத்தை அமைப்பதில்லை என்று கட்சியின் நிலைப்பாட்டுக்கு அமைய அவர்களும் தயார் நிலையில் இல்லை. அதிலே குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியுடன் அல்லது வேறு கட்சிகளுடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு அவர்கள் தயார் நிலையில் இல்லை. அதே நேரத்தில் புத்தளத்திலே எந்த ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றாத நிலையில், எந்த ஒரு வட்டாரத்தையும் கைப்பற்றாத நிலையில், வெறும் இந்த சட்ட ஏற்பாடின் மூலம் 3 ஆசனங்களை, 3 பிரதிநிதித்துவத்தை பெற்றுள்ளது இரட்டை கொடி என்ற இந்த வாடகைக்கு அமர்த்தப்பட்ட கட்சி. இந்த கட்சி பற்றி சொல்வதானால், கடந்த தேர்தலிலும் கூட, பொது தேர்தலிலும் கூட, ஆளும் அரசாங்கத்தில் எமது குரல் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் முன் பரப்பியது. அது உண்மையாக இருந்தால், இன்று அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னால், இந்த மாநகர சபை தேர்தலுக்கு முன்னால் அவர்களின் எல்லா பிரச்சார கூட்டங்களிலும் அவர்கள் சொல்லிய விடயம்தான், அவர்கள் தூய்மையான ஒரு ஆட்சி அமைப்பார்களாம், இங்கே ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட ஏனைய கட்சிகளுடன் சேரமாட்டார்களாம், நம்ம தனித்துவமான முன்மாதிரியான ஆட்சியை இந்த புத்தளத்துக்கு காட்டுவார்களாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது அந்த நேரம் அவர்களுக்கு வந்திருக்கின்றதோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை என்பிபி என்ற இந்த திசை காட்டி கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த திசை காட்டி கட்சியின் உதவி மேயராக வரக்கூடிய இஃப்லால் அமீன் என்ற அவர் கூட தன்னுடைய அந்த விருப்பத்தை, தன்னுடைய அந்த ஏற்பாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, தங்கள் நிர்வாகத்துக்கு தேவையான, தங்கள் நிர்வாகத்தை செய்ய வேண்டுமானால் இன்னொரு கட்சியின் ஆதரவு நமக்கு தேவை, தயாராக இருப்பவர்கள் முன்வரலாம், நாங்கள் அந்த உதவி மேயர் ஆசனத்தை கூட தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஊரின் மேல் உள்ள ஒரு அக்கறையினால், சரியான நிர்வாகத்தை இந்த மாநகரம் பெற வேண்டும் என்ற உணர்வினால்
இந்த மக்களுக்கு சேவை செய்வதே தங்களுடைய நோக்கம் என்ற உயரிய கொள்கையினால் இந்த நிலைக்கு வந்துள்ளார்கள். ஆனால் சகல வட்டாரங்களிலுமே மக்களினால் நிராகரிக்கப்பட்ட இந்த இரட்டை கொடி இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளது என்ற செய்தியும் காதுகளுக்கு எட்டுகின்றது. நல்ல விடயம். ஆனால் இவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முன்வைக்கும் கோரிக்கைகள் மிகவும் 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 மோசமான ஒரு அற்பத்தனமான கோரிக்கைகளாக இருக்கின்றன. மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு 7 வட்டாரங்களை வென்று வைத்துள்ள திசைகாட்டி கட்சியுடன் இந்த சட்ட ஏற்பாட்டினால் 3 பிரதிநிதித்துவத்தை பெற்ற இரட்டை கொடி சேரும் பொழுது தங்களுக்கு மேயர் ஆசனத்தை கேட்கின்றார்கள். இது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு. மக்களினால் முழு வட்டாரங்களிலுமே 11 வட்டாரங்களிலுமே மொத்தமாக நிராகரிக்கப்பட்ட இவர்கள் சட்டத்தின் துணையுடன் 3 பிரதிநிதித்துவத்தை பெற்ற இவர்கள் மக்களினால் 7 வட்டாரங்களில் வெற்றியீட்டிய மக்கள் வெற்றியை கொடுத்த உங்களுடைய தலைமைத்துவம் எங்களுக்கு தேவை, உங்களுடைய நிர்வாகம் எமக்கு தேவை, நாடு சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஊர் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய கொள்கையில் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் பொழுது அந்த கட்சியிலிருந்து மேயர் வரக்கூடாது, தாங்கள் தான் மேயராக வர வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம், நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு விடமாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளார்கள் இந்த இரட்டை கொடிக்காரர்கள். இப்பொழுது விளங்குகின்றது இந்த இரட்டை கொடியின் ஊர் பற்று, ஊரின் அபிவிருத்தி, முன்மாதிரியான அரசியல் நிலைப்பாடு என்னவென்பது. அவர்களுடைய சுயநலத்துக்காக தங்களுக்கு முதன்மை மேயர் பதவியை கேட்கின்றார்கள் திசைகாட்டி அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்வதற்கு. இந்த அரசியலிலே பேச்சுவார்த்தை, அதாவது நெகோசியேஷன் என்பது சாதாரணமாக நிகழும் விடயம். ஆனால் இந்த நெகோசியேஷனை, பேச்சுவார்த்தைகளை இவர்கள் ஏதோ குதிரை சந்தையிலே குதிரை வியாபாரம் செய்யும் முறையாக நினைக்கின்றார்கள் போல. பேச்சுவார்த்தை அல்லது நெகோசியேஷன் என்பது கிவ் அண்ட் டேக் என்று சொல்வார்கள். சிலரை விட்டு கொடுத்து பெற்றுக்கொள்வதே இந்த நெகோசியேஷனாக இருக்க வேணும், பேச்சுவார்த்தையாக இருக்க வேணும். இங்கே அவர்கள் பெற்றுக்கொள்ள இருப்பது திசைகாட்டி கட்சி சொல்லும் உதவி மேயர் பதவி. அதை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதற்காக அவர்கள் விட்டு கொடுப்பது இந்த அநியாயமான நியாயமற்ற கோரிக்கையை கைவிடுவது. இதுதான் அவர்கள் விட்டு கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும். நாம் திசைகாட்டி நிர்வாகம் விட்டு கொடுப்பது தங்களுடைய உதவி மேயர் பதவியை, பெற்றுக்கொள்வது தங்களுடைய ஆட்சி அமைப்புக்கு அவர்களின் ஒத்துழைப்பை. இதை மறந்துவிட்டு ஊருக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றோம், ஊர் மக்களின் நலனே முக்கியம், ஊர் மக்களின் உரிமையே முக்கியம், தூய்மையான அரசியலை செய்து காட்டுவோம் என்றெல்லாம் மேடைக்கு மேடை முழங்கியவர்கள் இன்று இந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுக்கு மேயர் பதவி தாருங்கள், அப்படி தராவிட்டால் உங்களிடம் ஆட்சி கூட்டு சேர முடியாது, உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்று சமூக வலைத்தளங்களில் ஊதி பெருக்கி பெருசாக கரைக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் தங்களுக்கு மேயர் பதவி திசைகாட்டி கட்சி நிர்வாகத்திலே கிடைக்காத பட்சத்தில் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ள கட்சிகள், உதாரணமாக முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற இன்னும் பல கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுடன் சேர்ந்து இவர்கள் ஆட்சி அமைப்பார்களாம். ஏற்கனவே இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் திருதாளங்களை, அவர்களின் அப்பட்டமான பொய்களை, அவர்கள் இந்த ஊர் மக்களுக்கு செய்த துரோகங்களை எல்லாம் பட்டியலிட்டவர்கள் இன்று தங்களுடைய சுயநலத்துக்காக தாங்கள் மேயர் பதவியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களின் நலனை, மக்களின் உரிமையை இவர் சொல்லிய ஏதோ ஏதோ எல்லாம் காற்றில் பறக்க விடுகின்றார்கள். இது ஒரு ஆபத்தான விடயம். மக்களே, இவர்களை நீங்கள் சரியான முறையில் இனம் காண வேண்டும். இவர்கள் இம்முறை மாத்திரமல்ல, இனி வருங்காலங்களிலுமே உங்களிடம் வாக்கு கேட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயங்கள் இதுதான். ஊரின் நலனில் அக்கறை இருந்தால், புத்தள மக்களின் நலனில் அக்கறை இருந்தால்,
புத்தளத்தின் அபிவிருத்தியில் அக்கறை இருந்தால் இவர்கள் உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் திசைகாட்டி கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க உதவுவதற்கு முன்வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இது ஒரு அப்பட்டமான அரசியல் பித்தலாட்டம் மாத்திரமல்ல, அவர்களுடைய எதிர்கால அரசியலை குழி தோண்டி புதைக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் திசைகாட்டி கட்சியுடன் சேர்ந்து புத்தள மாநகர சபைக்கான நிர்வாகத்தை அமைக்க விரும்புபவர்கள் இதய சுத்தியுடன் சுத்தமான கையுடன் வர வேண்டும். உங்களுடைய அரசியல் நோக்கம் புத்தளம் அபிவிருத்தி, புத்தள மக்களின் நலன், புத்தள மக்களின் உரிமை என்று இருந்தால் நீங்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து இந்த புத்தளத்தை முன்னேற்றி செல்ல உதவ வேண்டுமே தவிர நீங்கள் உங்களுக்கு பொருத்தமே இல்லாத விடயங்களை கேட்கக்கூடாது. 7 ஆசனங்களை கையில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது சட்டத்தின் மூலம் கிடைத்த 3 பிரதிநிதித்துவத்தை வைத்து எங்களை பயமுறுத்த முடியாது. இது நீதிமானதல்ல, நியாயமானதல்ல. இது ஒரு சாதாரண வியாபார ஒப்பந்தங்கள் ஆக இருந்தாலும் கூட இருவரோ மூவரோ சேரும் பொழுது அங்கே அவர்கள் போடும் பங்களிப்புக்கு ஏற்பதான் அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் ஏற்படும் நன்மை லாபங்களுக்கு உரித்தானவர்களாகவும் அந்த லாபத்தில் ஏற்படும் நஷ்டங்களுக்கு பங்காளர்களாகவும் இருப்பார்கள். ஆகவே இந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு வியாபாரம் 100% பண ஒதுக்கலை கொண்டிருக்கின்றது என்றால் அதில் 70% பணத்தை திசை காட்டி போடுகின்றது, 30% பணத்தை தான் இவர்கள் போடுகின்றார்கள். அந்த வியாபாரத்தில் ஏற்படும் நட்டத்துக்கு நீங்கள் 70% பொறுப்பு சொல்ல வேண்டும், நாங்கள் 30% தான் பொறுப்பு சொல்வோம். ஆனால் லாபம் என்று வரும் பொழுது எமக்கு 70% தர வேண்டும், நீங்கள் 30% எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது அரசியல் இதிலே விவேகமற்ற ஒரு செயல் மாத்திரமல்ல, மக்களை மடையர்களாக்கும் ஒரு முயற்சி மாத்திரமல்ல, இவர்கள் அரசியலுக்கு பொருத்தமில்லாதவர்கள் என்ற நிலைப்பாட்டை அவர்களே இங்கே சொல்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்காக வழங்கப்படும் கடைசி சந்தர்ப்பம். இவர்கள் விரும்பினால் திசைக்காட்டியுடன் சேர்ந்து புத்தள நிர்வாகத்தை அமைப்பதற்கு உதவி செய்யலாம். அதற்கு பிரதியோகமாக திசைக்காட்டி கட்சி தரும் உதவி மேயர் பதவியை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடாது. வெற்றி நமதே, ஊர் நமதே, ஒன்றுபடுவோம், இந்த புத்தளத்தை கட்டியெழுப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.